பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 4 சூரா நாஸ், சூரா ஃபலக். முஅவ்விதத்தைன் உடைய சிறப்பு. முஅவ்விதத்தைன்னா என்ன? இந்த இரண்டு சூறாக்களையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க? முஅவ்விதத்தைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் ஆகியவற்றிற்கு முஅவ்விதத்தைன் என்று கூறப்படும். ஹஸ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி தன் கைகளில் ஊதி உடல் முழுக்க தடவிக்கொள்வார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது நானே இந்த சூறாக்களை ஓதி கைகளில் ஊதி பரக்கத்திற்காக அவற்றை நபி அவர்களின் உடல் முழுக்க தடவி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஓதுவீராக என்று கூறினார்கள். அதற்கு நான் எதை ஓத என கேட்டேன். நபி அவர்கள் காலையும் மாலையும் சூரா இஹ்லாஸையும் முஅவ்விதத்தைன் சூறாக்களையும் 3 தடவை ஓதிக்கொள்வீராக, நீர் சகல தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவீர். சூரா இஹ்லாஸ்னா என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறா தான். அதுவும் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இது 3ஐயும் நீங்கள் ஓதி என்ன செய்யுங்க? ஊதிக்கோங்க, உங்களுக்கு சகல தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதெல்லாம் தமது இரு உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து அதில் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் ஆகிய சூறாக்களை ஓதி ஊதி இயன்றவரை தமது உடல் முழுக்க தடவிக்கொள்வார்கள். தலை, முகம், உடலின் முன்பாகம் ஆகியவற்றிலிருந்து ஆரம்பிப்பார்கள். இவ்வாறு நபி அவர்கள் 3 தடவை செய்வார்கள். இந்த துஆவுடைய சுன்னத்துகள் என்ன அப்படின்றப்ப நம்ம கைகளை தேய்க்கக்கூடாது. 2 கைகளையும் ஒன்றாக விரித்து வச்சு நாம் துஆக்களை ஓதி 2 உள்ளங்கைகளையும் ஊதிக்கணும். ஊதிட்டு அப்படி என்ன செய்யணும்? தலை முழுவதில் ரசூல்லா தலையிலிருந்து ஆரம்பித்து உடலுடைய முன்பகுதி பின்பகுதி அனைத்திலும் தடவிக்குவாங்க. நாம் சில நேரங்களில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு உடல் அசதி, நம்ம அதிகமான வேலைகள் செய்யும்போது உடல் உபாதைகள், இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் நாம் இதை ஓதி தடவிக்கலாம். அதிகாலையில் எழுந்து நம்ம வெளியில் போகும்போதும் எந்த ஒரு பலா முசீபத்தும் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த முஅவ்விதத்தை இஹ்லாஸ் சூறாக்களை நம்ம ஓதிக்கலாம். இரவு தூங்கும் போதும் ஓதிக்கொள்ளலாம். எப்போ நாம் இந்த குர்ஆனுடைய அந்த விஷயங்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணி வரோமோ, ஹாஸ்பிட்டல் போன்ற முசீபத்திலிருந்து நமக்கு நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் இதை வழக்கமாக்கிக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.